ஹாய் ஹலோ வெல்கம் டு கையலும் கைவண்ணமும் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் டேஸ்டியான சின்ன நெல்லிக்காயை வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஊறுகாய் தேவைப்படுதோ அவ்வளோ நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேருந்தே பறிச்சுப்போம். நம்ம பறித்த நெல்லிக்காயிலேருந்து இந்த அழுகுனது, அப்புறம் புழுவெட்டு, இந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காயெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை மட்டும் வச்சு ஊறுகாய் செய்யணும். அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் கெட்டு போகாமலும் அதிக நாள் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அதில் நெல்லிக்காயில் ஏதாவது டஸ்ட்டு, காம்பு, இலை இருந்தால் அதையும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ண நெல்லிக்காயை நல்லா சுத்தமான தண்ணியில் வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி வடிகிற அளவுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா நெல்லிக்காயை தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துப்போம். ஏன்னா நெல்லிக்காய் போடும்போது அதில் ஈரப்பதமெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம நெல்லிக்காயெல்லாம் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்படி வேக வச்ச நெல்லிக்காயை ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு அந்த சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த வேக வச்ச நெல்லிக்காயை அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேக விடும். எதுக்காக எண்ணெயில் இப்படி வேக விடுறோன்னா, நம்ம ஆல்ரெடி இட்லி குக்கரில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குல்ல, அந்த ஈரப்பதத்தை எண்ணெயில் வச்சு நம்ம இப்படி ஃப்ரை பண்ணும்போது ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடும். போனதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாப்பொடி, இது ரெண்டையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டு கொதிக்க விடுவோம், அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு அடிச்சுப்போம். அடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருக்கிற மிளகாப்பொடி நெல்லிக்காய்க்குள்ளே இந்த நம்ம அரைச்ச பவுடரையும் மிக்ஸ் பண்ணினோம்னா நம்மளுக்கு தேவையான ஊறுகாய் கிடச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊறுகாயை ஒரு 3 டேஸாவது நம்ம வெயிலில் வச்சு நல்லா ஹீட் இறங்குற அளவுக்கு வெயில்லையே வச்சு நீங்கள் எடுக்கணும். 3 நாள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் உங்களுக்கு நல்லா டேஸ்டியான ஊறுகாய் கிடைக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான சின்ன நெல்லிக்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.